வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம டேலி ப்ரைமில் நம்ம பேசிக்காக 3 கிளாஸஸ் பார்த்தாச்சு. அதில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வவுச்சர் என்னென்ன வவுச்சர் எப்படிலாம் என்ட்ரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். F4 கான்ட்ரா எதுக்கு யூஸ் ஆகுது, F5 பேமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, F6 எதுக்கு யூஸ் ஆகுது, இது போல் ஒவ்வொரு வவுச்சர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அண்டர் குரூப்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா, டேலியில் மேக்ஸிமம் எல்லாமே பேசிக்காக எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலியில் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பெனி டீட்டெயில். கம்பெனி டீட்டெயில்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா, அதனோட கம்பெனி ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸில் வந்திருக்கா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் என்ன பண்ண போகிறோம், கம்பெனி டீட்டெயில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்தில் அப்படி என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எப்படி பண்ணுறாங்க, ரெண்டாவது கடைக்கு தேவையான பொருளை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்க, சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறாங்க, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் போக லாஸ்ட் அந்த மந்த் எண்டில் முடிஞ்ச பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ஒரு மாதத்தில் லாப நஷ்டம் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். அதான் கம்பெனி டீட்டெயில்ன்றது ஃபஸ்ட் சாப்டர் நேம். ஓகேங்களா, வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதில் போய்ட்டு கிரியேட்டிவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போன கிளாஸஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த லெட்ஜரில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். என்னென்ன டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம், கம்பெனி பேர் அடிச்சிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கோட பேர் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நம்ம அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குகிறோம், யார்கிட்ட பொருள் விற்கிறோம், அது என்னென்ன டைப்லாம் நம்ம வாங்குகிறோம் விற்கிறோன்றது எல்லாம் டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ராஜா டேட்டஸ் சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதா கொடுத்துருக்கோம். குமாரன் பொருட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பொருள் சேல்ஸ் பண்ணுறதா கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சம்ஸ் போட போகிறோம். சம்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, வவுச்சர். வவுச்சர் என்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டேலியில் இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா டேலி 99% புரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்ஸை நீங்களே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வவுச்சர் உள்ள போகிறோம். நான் வவுச்சர் உள்ள போனீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, இது எப்படின்னாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியாச்சும் சொல்லணும். F4னா என்ன, F5னா என்ன, F6னா என்ன, F7னா என்ன, F8னா என்ன, F9னா என்ன, இதெல்லாம் பற்றி போன கிளாஸில் டீப்பாக நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதங்க அந்த கிளாஸ் போய் என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் உள்ள வாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கினா முதலீடு தேவை, இன்வெஸ்ட்மெண்ட், அதான் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடணும் அப்படின்னா நம்ம எது உள்ள போகணும்னா, F6 ரிசிப்ட் உள்ள போகணும். இது இருக்குங்களா, F6 ரிசிப்ட்ன்றது அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இங்கே F6 ரிசிப்ட்னு வந்துடும். பில் நம்பர் 1 அதான் நம்பர் 1ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கிரெடிட்டில் போய் லெட்ஜரில் போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோம், யார்கிட்ட பொருள் விற்கிறோம், என்ன டைப்பில் பொருள் வாங்குறோம், இது போல் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டைப் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுவா, கம்பெனி ஓனர் தான் பண்ணுவார். கம்பெனி நேம், அந்த கம்பெனி நேம் தான் என்ன கொடுத்துருக்கேன், ஏகாம் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா இந்த இடத்துல பண்ணிங்கன்னா ஏகாம்னு வந்துச்சு. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, கிரெடிட் வந்திருக்கு. இங்கே டெபிட் கிரெடிட்னு இருக்கும். அதாவது நம்மளுக்கு லாபக்கூடிய வரக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன இருக்கும், டெபிட்டில் வரும். நம்மளுக்கு செலவாகிற விஷயம் எல்லாமே இதில் வந்துடும், கிரெடிட்டில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன இது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது செலவு தான். ஓகேங்களா, அது நான் விற்று அந்த பொருள் விற்று எனக்கு லாபம் கிடைச்சா தான் எனக்கு என்னது ப்ராஃபிட்ன்றவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 lakhs நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னு எனக்கு இங்கே டெபிட்டில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கேஷாக இன்வெஸ்ட் பண்ண போறியா, நகையாக இன்வெஸ்ட் பண்ண போறியா, லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அப்போ பிஸ்னஸ் பொறுத்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கேஷாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, கேஷ்ன்ற வார்த்தை இருக்குங்களா, அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ண, இங்கே வந்துட வேண்டியதான். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே நரேஷன் கேட்கும். சப்போஸ் நான் இந்த சம் என்ட்ரி பண்ணி முடிச்சிடறேன், ஃபியூச்சரில் எடுத்து பார்க்க சொல்ல எனக்கு அது என்னன்னே தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நரேஷில் போய்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம். என்ன டைப் பண்ணி வச்சுக்கலாம், இனிமேல் இந்த டேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs பண்ணிடுறேன்னு தெரிஞ்சு வச்சு டைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபியூச்சரில் பார்க்க சொல்ல நம்மளுக்கு அது என்ன இருக்கும் தெரியும். ஸோ அதுக்கான விஷயம் தான் நரேஷன்றது. அதே போல் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா, இங்கே கேட்குதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குது, சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. சேவ் பண்ணுறது அந்த எஸ் கொடுக்க சொல்லுது, இல்லைன்னா என்ன பண்ண சொல்லுது, நோ கொடுக்க சொல்லுது. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, ரிசிப்ட் நம்பர் 2ன்னு வந்துச்சுங்களா. ரிசிப்ட் நம்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில் போட்டாச்சு. ஆனால் என்ன இருக்குது, பில் நம்பர் 2ன்னு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இவ்வளோ தான் சார் டேலியில். ஓகேங்களா, யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றது மட்டும் என்ட்ரி பண்ணுறது தான் டேலியோட வேலையை, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன். அப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் என்ன பண்ணணும், F4 கான்ட்ரா அது இருக்குங்களா. F4னா கான்ட்ரான்னு அர்த்தம். அந்த கான்ட்ராவில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், F6 ரிசிப்ட்டில் போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய பேருக்கு அடிச்சு.
ஆனால் அந்த கான்ட்ரால் வந்தால் 2 பேர் தான் காட்டுது. என்ன காட்டுது? கேஷ் காட்டுது, எஸ்பிஐ காட்டுது. பேங்க்கு சம்மந்தப்பட்டு மட்டும்தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். வேறு எதுவுமே நம்மளுக்கு எங்கன்னா ஆகாது, ஓப்பன் ஆகாது. அப்போ பேங்க்குக்கு போனால் நம்ம என்ன பண்ணணும்? எப்படி டெபாசிட் பண்ணணும்? கேஷாக தான் டெபாசிட் பண்ணணும். அப்போ கேஷையும் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், கரண்ட் பேலன்ஸும் காட்டுதான். கரண்ட் பேலன்ஸ் என்ன அர்த்தம்னா என்கிட்ட இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது? 2 லட்ச ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். அதான் பேர் கரண்ட் பேலன்ஸ். அதில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 50,000 பேங்க்கில் என்ன பண்ண போகிறேன்? டெபாசிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இங்கே ஒரு என்ட்ரி அடிக்கிறேன். இப்போ எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறோன்னா அந்த பேங்க்கோட பேர் நான் என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணணும். அப்போ நான் எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன்? எஸ்பிஐ. அப்போ எஸ்பிஐன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? என்ட்ரி அடித்து என்ன பண்ணிக்க வேண்டியதான்? டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பேங்க்கு போனால் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்களா 500 நோட்டு எவ்வளோ, 1000 நோட்டு எவ்வளோ போட்டிருக்குன்னு. அதான் இந்த இடத்துல காட்டுது. அது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான்? அப்படியே என்ட்ரி அடிச்சிக்க வேண்டியதான். என்ட்ரு அடித்து என்ன பண்ணிக்க வேண்டியதான்? நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். எப்பயும் போல் என்ன பண்ண வேண்டியதான்? என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிசிப்ட்டும் பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு தேவையான பொருள் நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ மீன் என் கடைக்கு தேவையான பொருளோ இல்லை எங்கள் கம்பெனிக்கு தேவையான பொருளை நான் என்ன பண்ண போகிறேன்? பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ்னா என்னது? F9 பர்ச்சேஸ்னு அர்த்தம். இப்போ F9 பர்ச்சேஸ்னால் பாருங்களேன், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மே என்ன இருக்குது? இந்த இடத்துல டெபிட்டு, கிரெடிட் வந்திருக்கும். ஆனால் பர்ச்சேஸ்னும் போது நம்மளுக்கு என்ன வருதுங்க? குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட்டுன்னு வருது பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு டெபிட் கிரெடிட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? போய்ட்டிங்க இது இருக்குங்களா, சேஞ்ச் த மோடுன்னு இருக்க ஆப்ஷனு. நல்லா பாட்டுங்க. டேலி பொறுத்தவரை ஷார்ட்கட் கீன்றது ரொம்ப ஈஸி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது என்ன இருக்குது? எச் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த எச் கீழே என்ன இருக்குது? 2 கோடு இருக்குன்னா கண்ட்ரோல் பிடிச்சி கொடுக்கணும் நீங்கள். அதே ஒரு கோடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆல்ட்டு பிடிச்சி தரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் த மோடு அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது? ஐட்டம் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து என்ன இருக்குது? அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆசியா வவுச்சர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஆசியா வவுச்சர்ன்றது. அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும்? டெபிட்டு அண்டு கிரெடிட் சேஞ்சஸ் ஆகிடும். இது எதுக்கு மட்டும்தான் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F9க்கும் F8க்கு மட்டும் தான் தர முடியும். வேறு எதுக்கும் நம்ம தர வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ F6 ரிசிப்டோ இல்லை F4 கான்ட்ரோலோ பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் பண்ணுறேன், பேங்க்கில் நான் தான் டெபாசிட் பண்ணுறேன். ஆனால் பர்ச்சேஸ்ன்னும் போது நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு கடையிலேருந்து நான் பொருள் வாங்குறேன். அப்போ இன்னொரு கடையிலேருந்து பொருள் வாங்கும்போது அந்த கடையில் என்ன பண்ணுறாங்க? பில் தராங்களா? அந்த பில்லோட நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே என்ட்ரி பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது? இன்வாய்ஸ் நம்பர்ன்றது. அது ஜஸ்ட்டு என்ட்ரி அடிக்க வேண்டியது தான். என்ட்ரி அடிச்சுட்டு இப்போ நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குகிறோம்? ராஜா ட்ரேடர்ஸ். இது இருக்குங்களா? ராஜா ட்ரேடர்ஸ். நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கனால இங்கே வந்திருக்கு போன சாப்டரில். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ராஜா ட்ரேடர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி என்ட்ரி அடிச்சுட்டே வர வேண்டியதாக, வேறு எதுவுமே பண்ண தேவை. ராஜா ட்ரேடர்ஸ் என்ட்ரிச்சுன்னா இப்போ ராஜா ட்ரேடர்ஸ்லேருந்து நான் எவ்வளோ பொருள் வாங்குறேன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 lakh நான் என்ன பண்ணுறேன்? பொருள் வாங்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் கேட்கும். என்ன கேட்குது? நியூ ரெஃபரன்ஸ் கேட்குது, ஆன் த அக்கௌண்ட் கேட்குது, ரெஃபரன்ஸ் கேட்குது, ஆடுன்னு கேட்குது. அது நியூ ரெஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நான் புதுசாக பில் போட்டிருக்குன்னு அர்த்தம். பில் நம்பரோடு வரும். ஆன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா பில் நம்பர் இல்லாமல் வரும். இதே என்னென்னா இருக்குது? ஆட் த ரெஃபரன்ஸ்னா பழசு எதனா பில் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் காட்டும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான்? நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் என்ன இருக்கும்? பில் நம்பர் இந்த இடத்துல காட்டும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஜஸ்ட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சுன்னா இப்போ ராஜா ட்ரேடர்ஸ்லேருந்து நான் பொருள் வாங்கியிருக்கேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 1 lakh வாங்கியிருக்கேன். அந்த 1 lakh பொருள் நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க? காசு கொடுத்து வாங்க போகிறீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? கேஷ் பர்ச்சேஸ். கடனாக வாங்க போகிறீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? கிரெடிட் பர்ச்சேஸ். இல்லை ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நான் மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறேன்? இப்போ எனக்கு கம்பெனி கடைங்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்டிங்கில் எல்லாமே கடனாக தான் வாங்குவாங்க. ஒரு 10 டேஸில் இல்லை 15 டேஸில் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இங்கே என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணுறேன்? இங்கே போய்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணுறேன்? நான் இங்கே போய் சேவ் பண்ணுறேன். இது புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் என்ட்ரின்றது. ஓகேங்களா? இப்போ நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்ச்சேஸ் பண்ண பொருள் என்ன இருக்குது? டிரான்ஸ்போர்ட்டில் வருது, இல்லை ஏதோ ஒன்று வருது. அப்போ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டேமேஜான பொருள் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணுறது அது என்ன பண்ணணும்? F7 ஜேர்னல் அது உள்ளே போகிறோம். F7 ஜேர்னலில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது போல் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா? இப்போ நான் யார்கிட்டருந்து பொருள் வாங்கியிருக்கேன்? ராஜா ட்ரேடர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். அந்த ராஜா ட்ரேடர்ஸ்னு கொடுத்து என்ட்ரு அடித்தா போதும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். இப்போ நான் எவ்வளோ பொருள் நான் வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5,000 கொடுக்குறேன். அப்போ நான் 1 lakh பொருள் வாங்கியிருக்கேன். அதில் 5,000 பொருள் நான் என்ன பண்ண போகிறேன்? ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல கரண்ட் பேலன்ஸு காட்டுதா ராஜா ட்ரேடர்ஸ்க்கு நேராக? அப்போ நான் 1 lakh பொருள் வாங்கியிருக்கேன். ஆனால் 1 lakh இருந்துச்சு. இப்போ நான் 5,000 பொருள் ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோ தந்தால் போதும்? வெரி 95,000 தந்தால் போதும் காட்டுது. இங்கே போய் நான் என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? அந்த 5,000 அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? மைனஸ் ஆகிருக்கும். தெரியுதுங்களா?
ராஜா டேட்டஸ் கீழே என்ன இருக்குது, வெறும் 95,000 தான் இருக்குது. ஏன்னா நான் 1,00,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். அதில் 5,000 பொருள் என்ன பண்ணிட்டேன், டேமேஜ் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஆனால் என்ன இருக்குது, வெறும் 95,000 ரூபாய் காட்டுது. ஜஸ்ட் என்ட்ரு அடித்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அர்த்தம். இப்போ திடீர்னு நான் என்ன பண்ணுறேன் சார், நான் கடனாக வாங்கிட்டேன், காசு கொடுத்து பொருள் வாங்குறேன், அது எப்படி சார் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னா, சேம் அதே போல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், F9 பர்ச்சேஸில் போய்க்க வேண்டியதான். பர்ச்சேஸில் போய்ட்டு என்ன இருக்குது, எப்பயும் போல் குவான்டிட்டி ரேட் வந்துட்டு என்ன பண்ணணும், சேஞ்ச் த மோடில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஆசையாக வவுச்சர்ன்றத்தில் போய் என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிச்சுன்னா திருப்பி நார்மலாக மாறிடும். இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, காசு கொடுத்து பொருள் வாங்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷின்னு இருக்குது பார்த்தீங்களா வார்த்தை, அந்த வார்த்தையை என்ட்ரி பண்ணிக்கிறேன். கேஷின்னு கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். இப்போ என்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், 2,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன், 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன். மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 1.5 lakhs இருக்குது. அதான் இங்கே காட்டுது. அதில் என்ன பண்ணுறேன், ஒரு 25,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன், பொருள் காசு கொடுத்து வாங்குறேன். அப்போ என்ட்ரு அடிக்கிறேன். அப்போ மீதி என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 1,25,000 ரூபாய் இருக்குது காட்டுதுங்களா, ஓகேங்களா. இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துக்க வேண்டியதான். வந்துச்சுங்களா, கேஷ் பர்ச்சேஸ்னு மைனஸ் ஆகிடுச்சிங்களா. அப்படியே என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியது, அதை சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், திருப்பி ரிவின் பண்ணி சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. போட்டிருக்க சம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கில் போய் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் போட்டிருக்க எப்படின்னு இருக்குது ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் டவுன் இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நீங்கள் பண்ணது எல்லாமே பேக்கில் வரும். நீங்கள் என்னென்னலாம் சம்ஸ் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே என்ன இருக்குன்னா பேக் சைடில் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம F6 ரிசிப்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், பில் நம்பர் 1 என்னோடய கம்பெனி ஏகாம்னு சொல்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன், 2,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கேஷாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. அதே போல் என்ன பண்ணுறோம், பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அடுத்து காட்டும். என்ன காட்டும், F4 கான்ட்ராவில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கில் 50,000 ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு தான் காட்டுறோம். அதே போல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கும், F9 பர்ச்சேஸில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பொருள் கடனாக வாங்கிறது காட்டுறோம் நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது போல் எல்லா டீட்டெயில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபுல்லுமே நம்மளுக்கு எல்லாமே காட்டும் நம்மளுக்கு. சரி, ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதே போல் கேஷ் பர்ச்சேஸ் எப்படி பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கோம், இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். நாளைக்கு சேல்ஸ் வவுச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எதனா டவுட் வந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.